வணக்கம். குரல் முதன்மை செய்திகள். சென்னையில் ராஜபக்சே கொடும்பாவி எரிப்பு, மதிமுக விடுதலை சிறுத்தைகள் போராட்டம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தில் 37 பேருக்கு பணி நியமன ஆணை துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் 37 பேர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வழங்கினார். இதில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பணிபுரிந்து மறைந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் 19 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் 14 இளநிலை உதவியாளர்களுக்கும் 5 நில அளவையாளர்கள் பணியிடங்களுக்கும் ஆணை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் தொழில்நுட்ப பிரிவு வரையவாளர் பணியிடங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 18 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதில் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி நிறைவு விழாவில் இலங்கை அதிபர் ராஜபக்சே பங்கேற்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னையில் கலெக்டர் அலுவலகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் மணிமாறன், சோமு, செங்குட்டுவன், ஜீவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ராஜபக்சேவுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் நடுவே மதிமுக தொண்டர்கள் திடீரென ராஜபக்சேவின் கொடும்பாவியை பெட்ரோல் ஊற்றி எரித்தனர். அதில் எரிந்த தீயை அணைக்க போலீசார் முயன்றனர். அதையும் மீறி கூட்டத்தின் பல இடங்களில் ராஜபக்சேவின் கொடும்பாவி உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. ராஜபக்சேவின் உருவப்படத்தையும் தீயிட்டு கொளுத்தினர். மேலும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அவரது படத்தை துடைப்பம் மற்றும் செருப்பால் அடித்தனர். இதற்கிடையே எரிந்து கொண்டிருந்த கொடும்பாவிகளை தண்ணீர் ஊற்றி போலீசார் அணைத்தனர். கொடும்பாவி எரிப்பின் போது போலீசாருக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பாலகிருஷ்ணன், தங்கராஜ், நன்மாறன், சமாபீர், சிமாபீர், மனோகர், மத்திய தேவன், குமரி விஜயகுமார், பெரம்பூர் நா. பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தங்கம் விலை நாளுக்கு நாள் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இன்று தங்கம் விலை பவுனுக்கு 15,000 தொட்டு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னையில் நேற்று தங்கத்தின் விலை கிராம் 1857க்கும் பவுன் 14,712க்கும் விற்பனையானது. இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 18 ரூபாய் உயர்ந்து 1857க்கு விற்பனையாகிறது. இதனால் பவுன் ஒன்றுக்கு 15,000 நெருங்கி உள்ளது. இன்று ஒரே நாளில் மட்டும் பவுனுக்கு விலை 144 உயர்ந்துள்ளது. இதனால் தங்கம் விலை பவுனுக்கு 14,856 இருக்கிறது. சேலத்தில் இன்று தங்கத்தின் விலை 1,875. இதனால் அங்கு ஒரு பவுன் 15,000 ஆகிவிட்டது. கர்நாடக பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை தொடர்ந்து அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பரபரப்பான சூழ்நிலையில் இன்று கர்நாடக சட்டசபை கூடியது. அப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 16 எம்எல்ஏக்களின் மனு மீது உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை பேரவை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் சித்ராமையா கோரிக்கை விடுத்தார். ஆளுநர் உத்தரவுப்படி பேரவை கூட்டப்பட்டு உள்ளதால் அதை ஒத்திவைக்க முடியாது என பேரவைத் தலைவர் போபையா தெரிவித்தார். பின்னர் எடியூரப்பா அரசு மீது நம்பிக்கை வாக்கு கோரும் ஒருவரி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு குரல் வாக்கெடுப்பு விடப்பட்டது. எடியூரப்பா அரசுக்கு ஆதரவாக 106 வாக்குகளும் எதிராக 100 வாக்குகளும் பதிவாகின. நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் எடியூரப்பா அரசு வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பை தொடர்ந்து அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பேட்மிண்டன் போட்டியில் ஜுவாலா அஸ்வினி ஜோடியின் மூலம் இந்தியாவுக்கு 37வது தங்கம் இன்று கிடைத்தது. 19வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி டெல்லியில் நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கிய இந்த போட்டி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நேற்றைய போட்டி முடிவில் இந்தியா 36 தங்கம் வென்று இருந்தது. இன்று இந்தியாவுக்கு 37வது தங்கப்பதக்கம் கிடைத்தது. பேட்மிண்டன் போட்டியில் இந்த தங்கப்பதக்கம் கிடைத்தது. பேட்மிண்டன் பெண்கள் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டம் இன்று காலை நடந்தது. இந்தியாவின் ஜுவாலா காட்டா அஸ்வினி பொன்னப்பா ஜோடி சிங்கப்பூரை சேர்ந்த முலியாசாரி ஹாலி ஜோடியை எதிர்கொண்டது.
இதில் ஜுவாலி அஸ்வினி ஜோடி 21-16, 21-19 என்ற நேர் செட் கணக்கில் வென்று தங்கப் பதக்கம் பெற்றது. இத்துடன் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.